இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். பெட்ரோல் ரான் 95 உதவித்தொகை தொடர்பில் மற்றொரு ஆச்சரியம் காத்திருக்கிறது. பெட்ரோல் ரான் 95 உதவித்தொகை தொடர்பில் மற்றொரு ஆச்சரியம் காத்திருக்கிறது என்று பொருளாதார அமைச்சர் ரஃபிசி ரம்லி இன்று கோடிக்காட்டியுள்ளார். பெட்ரோல் ரான் 95 உதவித்தொகையை அகற்றுவது தொடர்பில் எந்தவொரு முடிவையும் முன்கூட்டியே அறிவிப்பதில்லை என்ற டீசலுக்கான முந்தைய வியூகத்தை அரசாங்கம் கடைபிடிக்கவிருப்பதாக ரஃபிசி ரம்லி குறிப்பிட்டார். சீனா டலியானில் உலக பொருளாதார ஆய்வரங்கில் கலந்து கொண்ட பின்னர் ப்ளூம்பர்கிற்கு அளித்த சிறப்பு பேட்டியில் ரஃபிசி ரம்லி மேற்கண்டவாறு கூறினார். பெட்ரோல் ரான் 95 தொடர்பில் அரசாங்கம் கொண்டுள்ள அந்த வியூகம் இந்த ஆண்டில் அமல்படுத்தப்படும். டீசல் அனைவருக்கும் ஏற்படுத்திய தாக்கத்தை போன்று அரசாங்கத்தின் அந்த திட்டம் குறித்து பொதுமக்களுக்கு இப்போது அறிவிக்க இயலாது என்று ரஃபிசி ரம்லி குறிப்பிட்டார். தனது முன்னாள் கணவர் கே பத்மநாபன் என்ற முகமது ரீட்வான் அப்துல்ஹாவை கைது செய்து அவரிடம் உள்ள தனது மகள் பிரசன்னா டிக்ஸாவை மீட்டெடுக்கும் முயற்சியில் முன்னாள் போலீஸ் படை தலைவர் மற்றும் அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு தனித்து பாடும் தயாரான இந்திரா காந்தி தொடுத்த வழக்கில் இன்று தோல்வி கண்டார். கடந்த 2008ஆம் ஆண்டு தனது மகளை கடத்திச் சென்ற தனது முன்னாள் கணவர் பத்மநாபனை இப்போ உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு ஏற்ப கைது செய்து மகளை மீட்பதில் தோல்வி கண்டுவிட்டதாக கூறி முன்னாள் போலீஸ் படை தலைவர் தான்சி அப்துல் ஹமீத் படூர் மற்றும் அரசாங்கத்திற்கு எதிராக முன்னாள் பாலர் பள்ளி ஆசிரியையான இந்திரா காந்தி இந்த சிவில் வழக்கை தொடுத்திருந்தார். இந்த வழக்கில் நம்பக்கூடிய தன்மைகளை உள்ளடக்கிய விவகாரங்களை நிரூபிப்பதில் இந்திரா காந்தி தவறிவிட்டார். எனவே இந்திரா காந்தியின் இந்த வழக்கு மனுவை தள்ளுபடி செய்வதாக கோலாலம்பூர் உயர்நீதிமன்ற ஆணையர் ராஜா அஹ்மத் மொஹசானுடீன் ஷா ராஜா மொஹசான் தமது தீர்ப்பில் தெரிவித்தார். பத்மநாபனை கண்டுபிடிக்க உயர்நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றும் பொறுப்பில் இருந்த முன்னாள் ஐஜிபி அப்துல் ஹமீத் படூர் மற்றும் போலீஸ் உயர் அதிகாரி சியூ செங் ஆகியோர் நீதிமன்றத்தில் அளித்த சாட்சியங்களை தாம் நம்புவதாக நீதித்துறை ஆணையர் கூறினார். ஆனால் தனது மகளை கண்டுபிடிப்பதில் அரசு அலுவலகத்தில் முறைகேடு நிகழ்ந்துள்ளது என்றும் ஓர் அரசு ஊழியர் சட்டப்படி செய்ய வேண்டிய பொறுப்பிலிருந்து ஒரு ஐஜிபி தவறிவிட்டார் என்றும் இந்திரா காந்தி முன்வைத்த வாதத்தை நீதிமன்றத்தினால் ஏற்க இயலாது. காரணம் அப்படி நடக்கவில்லை என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று நீதித்துறை ஆணையர் தமது தீர்ப்பில் தெரிவித்தார். 2023ஆம் ஆண்டுக்கான SPM தேர்வு முடிவை பெற்றவர்களில் 1,59,027 பேருக்கு அரசாங்க உயர்கல்விக்கூடங்களில் மேற்கல்வி பயில்வதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக உயர்கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த மொத்த எண்ணிக்கையில் 83,667 மாணவர்களுக்கு அரசாங்க பல்கலைக்கழகங்களில் பயில வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. 43,531 மாணவர்களுக்கு பாலிடெக்னிக் கல்லூரிகளிலும் 26,474 மாணவர்களுக்கு காலேஜ் கம்யூனிட்டி கல்லூரிகளிலும் 5,355 மாணவர்களுக்கு பொதுத்திறன் பயிற்சி கல்லூரிகளிலும் பயில்வதற்கு இடம் வழங்கப்பட்டுள்ளதாக உயர்கல்வி அமைச்சு இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. கிள்ளான் பள்ளத்தாக்கில் 160 கோடி வெள்ளி மதிப்புள்ள 2 நெடுச்சாலை நிர்மாணிப்பு திட்டம் தொடர்பில் அரசாங்க சார்பு நிறுவனத்தைச் சேர்ந்த மேலும் ஓர் உதவி தலைமை இயக்குநரை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM கைது செய்துள்ளது. 40 வயது மதிக்கத்தக்க அந்த உதவி தலைமை இயக்குனர் இன்று காலையில் SPRM தலைமையகத்திற்கு வரவழைக்கப்பட்ட பின்னர் கைது செய்யப்பட்டுள்ளதாக SPRM வட்டாரம் தெரிவித்துள்ளது. சம்பந்தப்பட்ட சந்தேக பெருவழி நெடுச்சாலை கட்டுமான குத்தகையை வழங்கியதற்காக நிறுவனம் ஒன்றிடமிருந்து கைமாறாக 1,46,000 வெள்ளி லஞ்சம் பெற்றதாக கூறப்படுகிறது. பெரு நாட்டில் இன்று அதிகாலையில் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் ஆக கடைசி நிலவரத்தை மலேசிய வெளியுறவு அமைச்சான வீஸ்மா புத்ரா அணுக்கமாக கண்காணித்து வருகிறது. மலேசிய நேரப்படி அதிகாலை 12:36 மணியளவில் நிகழ்ந்த இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.2 பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட பகுதியில் உள்ள மலேசியர்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கும்படி வீஸ்மா புத்ரா அறிவுறுத்தியுள்ளது. ஆக கடைசி நிலவரத்தை தெரிந்து கொள்ள பெரு தலைநகர் லீமாவில் உள்ள மலேசிய தூதரகத்திடம் தொடர்பு கொள்ளும்படி விஸ்மா புத்ரா வலியுறுத்தியுள்ளது.
தனது பெண் பிள்ளையை காரின் ஜன்னலில் பாதி உடல் வெளியே தெரியும்படி உட்கார வைத்து வாகனத்தை செலுத்தியதாக நம்பப்படும் மாற்றுத்திறனாளி பெண்ணை போலீசார் கைது செய்துள்ளனர். அந்த சிறுமி மட்டுமின்றி இதர வாகன ஓட்டிகளின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக அமைந்த மாற்றுத்திறனாளியின் இத்தகைய பொறுப்பற்ற செயலுக்காக அவர் தடுக்கப்பட்டுள்ளார் என்று காஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி நாஸ்ரூம் அப்துல் யூசுப் தெரிவித்தார். ஜன்னல் வாயிலாக அந்த பெண் பிள்ளையின் உடல் தெரியும் காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வரும் வேளையில் இது தொடர்பாக போலீஸ் புகார் செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இச்சம்பவம் கடந்த ஜூன் 21ஆம் தேதி பிற்பகல் 1:15 மணியளவில் காஜாங் பண்டாத்துன் ஹுசேன் பகுதியில் உள்ள ஒரு சாலையில் நிகழ்ந்திருப்பதாக ஏசிபி நாஸ்ரோம் தெரிவித்தார். சிரம்பான் சுங்கைகாடு தமன் துவன்கு ஜாஃபார் பகுதியில் அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ மகா ராஜராஜேஸ்வரர் ஆலயத்தின் வருடாந்திர பிரம்மோற்சவ திருவிழாவை முன்னிட்டு நேற்று வியாழக்கிழமை கொடியேற்று விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. வரும் ஜூலை 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படவிருக்கும் திருவிழாவின் தொடக்கத்தை குறிக்கும் வகையில் காலை 9:31 மணிக்கு தமிழ் வேதங்கள் ஓத மங்கள வாத்தியம் முழங்க கொடியேற்று விழா நடைபெற்றது. நோன்பிருந்து நூற்ற வெள்ளை துணியில் இடவமும் மற்ற மங்கள பொருட்களையும் வரைந்து வழிபட்டு திருமாமரைகள் ஊதி பண் இசையோடு பெருமைமிகு இடவக்குடி மரத்தில் ஏற்றும் விழாவில் அதிகமான பக்தர்கள் கலந்து சிறப்பித்தனர். முன்னதாக காலை 7:01 மணிக்கு அம்மையப்பர் கலச வழிபாடு, சிவவேள்வி, நிறைய பின்னல்கள், பேரொளி தரிசனம், சிறப்பு திருமஞ்சம் உட்பட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பொதுமக்களுக்கு திருநீறு பிரசாதமும் வழங்கப்பட்டது. அன்றைய தினம் மாலை 7 மணி அளவில் ஆலய பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கொடிமர பூஜை, வசந்த மண்டப சிறப்பு பூஜை, திருமுறை விண்ணப்பம், அம்மையப்பர் ஆலய பிரகாரம் வருதல், உபயதாரர்கள் சிறப்பு செய்தல், பேரொளி தரிசனம் மற்றும் அடியார் பெருமக்களுக்கு பிரசாதம் வழங்கும் நிகழ்வும் சிறப்பாக நடைபெற்றது. அருள்மிகு ஸ்ரீ மகா ராஜராஜேஸ்வரர் ஆலய வருடாந்திர திருவிழாவை முன்னிட்டு ஜூன் 27ஆம் தேதி முதல் ஜூலை 9ஆம் தேதி வரை சிறப்பு பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இதனை அடுத்து கணபதி வேள்வி வழிபாடு, அனைத்து சுவாமிகளுக்கும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. அனைத்து பூஜைகளும் திருக்கைலாய பரம்பரை ஸ்ரீ கந்த பரம்பரை சூரியனார் கோயில் ஆதீன ஸ்ரீ காரியம் வாமதேவ ஸ்ரீமத் சிவாகர தேசிக சுவாமிகளின் ஆலோசனையின்படி நடைபெற்று வருகிறது. ஸ்லாங்கூர் பத்து ஆராங்கில் நிர்மாணிக்கப்படவிருக்கும் குப்பைகளை எரிக்கும் மாபெரும் இன்சினரேட்டர் மையம் நடப்பு விதிமுறைகளை பின்பற்றி கட்டப்படுவதை எல்லா நிலைகளிலும் உறுதி செய்யப்படும் என்று ஸ்லாங்கூர் மாநில அரசு உறுதி அளித்துள்ளது. இந்த திட்டம் நிர்மாணிக்கப்படுவதற்கு முன்னதாக EIA எனப்படும் சுற்றுச்சூழல் தாக்கம் மீதான மதிப்பீட்டு ஆய்வறிக்கை கருத்தில் கொள்ளப்படும் என்று ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ அங் சூ லிம் தெரிவித்துள்ளார். ஸ்லாங்கூர் மாநிலத்தில் அமையவிருக்கும் மிகப்பெரிய குப்பை எரிப்பு மையமான இந்த திட்டம் பத்து அராங்கில் நிர்மாணிக்கப்படுவதற்கு சுற்று வட்டார மக்கள் கடும் எதிர்ப்பை பதிவு செய்து வரும் வேளையில் ஆட்சிக்குழு உறுப்பினர் இந்த உத்தரவாதத்தை அளித்துள்ளார். இந்தியன் 2 திரைப்படத்தின் நட்சத்திர நடிகர்கள் உட்பட படக்குழுவினர் தங்களது திரைப்பட விளம்பரத்திற்காக மலேசியாவிற்கு பயணம் மேற்கொண்டு கோலாலம்பூர் வந்தடைந்துள்ளனர். பிரிக்ஃபீல்ட்ஸ் NU சென்டரில் நடந்த ரசிகர்கள் சந்திப்பிலும் கலந்து கொண்டனர். 1996ஆம் ஆண்டு வெளியீடு கண்டு அனைவரது கவனத்தையும் ஈர்த்த திரைப்படம் இந்தியன் ஆகும். இந்நிலையில் மிகுந்த எதிர்பார்ப்புடன் அதன் 2ஆம் பாகமான இந்தியன் 2 என்ற தலைப்பில் சுதந்திரத்தின் சக்தி வாய்ந்த கதையுடன் கூடிய இத்திரைப்படம் விரைவில் திரையரங்குகளை அலங்கரிக்க உள்ளது. இத்திரைப்படம் #கம்பேக் இண்டியன், #0 டாலரன்ஸ், #சேனாபதி என்ற ஹேஷ்டேக்குகளுடன் சமூக ஊடகங்களில் பெரிய தாக்கத்தை உண்டாக்கியுள்ளது. இது நாங்கள் படம் ஆரம்பித்த அன்று முதல் இந்த வெற்றி விழா என்று சிவா அவர்கள் சொன்னார்களே, அந்த வெற்றி விழா வரை நாம் அனைவரும் பகிர்ந்து உண்ணும் விருந்து. மலேசியாவில் நடந்த விளம்பர நிகழ்ச்சியில் இந்திய திரையுலகின் உச்ச நட்சத்திரமான உலக நாயகன் பத்மஸ்ரீ கமல்ஹாசன், SJ சூர்யா, நடிகர் சித்தார்த் உட்பட இதர பிரமுகர்களும் கலந்து கொண்டனர்.
லைகா புரொடக்ஷன்ஸ் மற்றும் ரெட் ஜாயன்ட் மூவிஸ் இணைந்து தயாரித்துள்ள இந்தியன் 2 திரைப்படத்தை சிங்கப்பூரில் வேகமாக வளர்ந்து வரும் உலகளாவிய நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரும் திரைப்பட விநியோகஸ்தருமான 3 டாட் மூவிஸ் மலேசியாவில் வெளியீடு செய்கிறது. தவிர இந்நிறுவனம் மலேசியாவில் 156 திரையரங்குகளுக்கு மேல் இத்திரைப்படத்தை வெளியீடு செய்கிறது. இப்போ தஞ்சோங் ரபுத்தானில் மலேசிய சுகாதார அமைச்சின் பயிற்சி மையத்திற்கு அருகில் ஆடவர் ஒருவரின் கை மணிக்கட்டு துண்டிக்கப்பட்ட சண்டையில் இதுவரையில் 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஈப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் ECP அபாங் ஜைனால் அபிடின் அபாங் அஹ்மத் தெரிவித்துள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ந்த இந்த சண்டை தொடர்பில் போலீசார் மேற்கொண்ட தேடல் நடவடிக்கையில் ஈப்போ உட்பட பல்வேறு பகுதிகளில் இந்த 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அவர்களிடம் நடத்தப்பட்ட சிறுநீர் பரிசோதனையில் அனைவரும் போதைப்பொருள் உட்கொண்டிருப்பது தெரிய வந்துள்ளதாக ECP அபாங் ஜைனால் தெரிவித்தார். போதைப்பொருள் விற்பனை தொடர்பில் தங்களின் இடங்களை ஒதுக்கிக் கொள்வதில் இரு கும்பல்களுக்கிடையில் இச்சண்டை நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. கெடா பாக்கர் ஆராங் தொழிற்பேட்டையில் உள்ள ரப்பர் கையுறை தயாரிப்பு தொழிற்சாலையில் அம்மோனியா வாயு கசிந்ததில் 22 ஊழியர்கள் பாதிக்கப்பட்ட போதிலும் அந்த நச்சுவாயு தொழிற்சாலைக்கு வெளியே பரவவில்லை என்பது தெரியவந்துள்ளதாக சுற்றுச்சூழல் இலாக்கா தெரிவித்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் அந்த தொழிற்பேட்டை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் இது தெரியவந்ததாக கெடா மாநில இயக்குனர் ஷரிஃபா ஜாக்கியா சைட் ஷஹாப் தெரிவித்துள்ளார். அந்த தொழிற்சாலையில் எவ்வாறு அந்த நச்சுவாயு கசிந்தது என்பது குறித்து ஆராயப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறினார். அமோனியா கசிவினால் அந்த தொழிற்சாலையில் 22 தொழிலாளர்கள் வாந்தி, மயக்கம், மூச்சுத் திணறல் போன்ற உபாதைகளுக்கு ஆளானதை தொடர்ந்து அவர்கள் அனைவரும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.